ஆனால் நீங்கள் வாங்கின இந்த இஷ்யூ பேசுகிறேன், எத்தனை இஷ்யூங்க தமிழ்நாட்டில் பேசுகிறது? ஆனால் டங்ஸ்டன் இஷ்யூ டெல்லிக்கு போங்கண்ணே, எத்தனை டைமுங்க போகிறது? ஆனால் மீத்தேன் பிரச்சனை ஆச்சுன்னா டெல்லிக்கு போங்கண்ணே, எத்தனை டைம் போகிறோம்? எத்தனை போகிறது? வேறு வேலை இதே தான் வேலைங்க. அதனால் நாளை எனக்கு நானே சவுக்கடி காலை 10 மணிக்கு என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் கொடுத்துக் கொள்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தொண்டனையும் இதை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நான் அன்போடு சொல்லுகின்றேன். நீங்கள் யாரும் செய்ய, வீட்டுக்கு வெளியே வந்து நிற்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஒரு சகோதரியோடு சகோதரனோடு அவர்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று உணர்த்த வேண்டியது நம்முடைய கடமை. தீய சக்தி அழிக்கப்பட வேண்டும், தமிழகத்தில் அழிக்கணும், வேறு வழி இல்லைங்க. வழி படிக்கிறோம் பாருங்க, எத்தனை கேங் ரேப்பியா, எத்தனையா பண்ணுவீங்க, என்னையா பண்ணுவீங்க தெரியாம கேட்குறேன். 14/8/2024 கேங் ரேப் ஆஃப் எம் உமன் அக்யூஸ்ட் யார்? கவிதாசன். என்ன நடத்தினா? உதயநிதி ஸ்டாலின் ஃபேன் கிளப் ஒரத்தநாடு. 2/1/2023 யூத் விங் ஆஃப் டிஎம்கே செக்ஷுவல் அசால்ட் ஆஃப் உமன் போலீஸ் கான்ஸ்டபிள். லட்சணத்துக்கு பாருங்க, விளங்கியது. 22/3/2022 கேங் ரேப் ஆஃப் 22-year-old உமன் இன் விருதுநகர் ஆஃப்டர் பிளாக்மெயிலிங் ஒரு வீடியோ. பாருங்க, எல்லாம் பாருங்க. கேட்டால் கட்சி அப்படி யாருமே இல்லை, அப்படிலாம் பொய் சொல்கிறாரு. அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் அது வேலை இல்லாமல் செய்கிறாரு. அதனால் பத்திரிகை நண்பர்களே, வேறு வழி எங்களுக்கு இல்லை. மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு எங்களுக்கு வழி இல்லை. இது சாமானிய மிடில் கிளாஸ் பையன் கொதிக்கணியா? மிடில் கிளாஸ் ஆள் எந்திரிக்கணும். அவன் எந்திரிக்காமலாம் அரசியலில் எந்த மாற்றமும் இல்லை. சும்மா அப்படியே பேசிட்டே வண்டி ஓட்ட வேண்டியதான். 1 country 1 election, அது 1 மாதம் ஓட்டு, இது 1 மாதம் ஓட்டு, டங்ஸ்டன் ஒரு 3 மாதம் ஓட்டு, மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் 6 மாதம் ஓட்டு. அவ்வளோதான். நம்ம எல்லாம் மறந்துடுவோம் எதுக்காக இருக்கிறோம், என்ன வேலை செய்கிறோம். அதனால் மறுபடியும் நான் சொல்வது, நடுத்தர வாழ்வு வாழக்கூடிய நீங்கள் தயவு செஞ்சு வெளியே வாங்க, பேசுங்க, கேள்வி கேளுங்க. ரோட்டில் வந்து நில்லுங்க, நாளைக்கு கேளுங்க. லோக்கல் எம்எல்ஏக்கு தெரியும் உங்கள் ஓட்டு நீங்கள் போட மாட்டீங்கன்னு தெரியும். இந்த இலவச பணத்தை எல்லாம் எலெக்ஷன் அப்போ தூக்கிட்டு வாங்க, இப்போ எல்லாத்தையும் தூக்கி எறிங்க. அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் அதை கேட்கணுங்க. மீடியாவில் டிபேட் வைக்கணும், விவாத பொருள் வைக்கணும். அன்னைக்கு நாமளும் மனுஷங்க தான், அதே சாப்பாடு சாப்பிட்றோம். 6 அறிவு இருக்கு. நம்ம வீட்டில் நடந்துதான் சும்மா இருப்பாங்களா? கத்தி எடுத்து வெட்ட போக மாட்டோம். விவாத பொருள் பேசவே வர சொல்லு. எதுக்கு அப்படி பண்றீங்கன்னு கேளு. ரிப்பீட் ஆஃபெண்டர் எதுக்கு ரவுடி ஷீட்ல வைக்கலன்னு கேளு. பொறுப்பேற்று கமிஷனர் விலக சொல்லுங்க. குறைந்தபட்ச டெப்டி கமிஷனர் வீட்டுக்கு போக சொல்லுங்க. ஆனால் இதை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பேன். இதை தவிர நான் வேற எந்த இது சம்பந்தமான கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன். ஆனால் கோயம்புத்தூர் இதாயிடுச்சு, கரண்ட் போயிடுச்சு, இதெல்லாம் இன்னைக்கு இல்லை. அதெல்லாம் நாளைக்கு நாளான்னைக்கு கரண்ட் போனது, தண்ணி இல்லாதது, டாய்லெட்டில் தண்ணி வராதெல்லாம் நாளைக்கு நான் சொல்கிறேன். இன்னைக்கு இந்த இது சம்பந்தமாக நண்பர்கள் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன். நாம சொன்னதுக்கு அப்புறம் எடுக்கிறாங்க. NCW எழுதுனதுக்கு அப்புறம் போலீஸ் எல்லாம் பெண்டை கழட்டுக்குன்னு எழுதி இருக்கிறோம். ஆக்ஷன் எடுங்க. ஒருத்தனையோட எப்படி வெளியே வந்துச்சு நான் கேட்குறேன். CCTNS நெட்வொர்க்ல இருந்து வெளியே எப்படி வரும், எப்படி வந்துச்சுன்னு சொல்றேன். யாராச்சும் ஹேக் பண்ணிட்டாங்களா? அப்ப யார் ஹேக் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. செல்போன்ல எல்லாம் எடுக்கலீங்க, PDF அப்படியே PDF டவுன்லோட் பண்ணி வெளியே விட்டுருக்கிறீங்க. எதுக்கு? விக்டிம் ஷேமிங் பண்ணணும். விக்டிம் ஷேமிங். இந்த பொண்ணு சரியில்லை, அதனால தான் இது நடந்துச்சு. எத்தனை நாளைக்கு அந்த ட்ராமாவை தமிழ்நாட்டில் பண்ணுவீங்க? எத்தனை நாளைக்கா பண்ணுவீங்க? இந்த பொண்ணு சரியில்லாத பொண்ணு அப்படின்னு மக்களுக்கு பார்த்தா தெரியணுமா? ஏங்க, காதலனாக இருக்கட்டும், காதலியாக இருக்கட்டும், 18 வயசுக்கு மேலே அவங்க தனிப்பட்ட உரிமை. வெட்கி தலை குனினுங்க, தலை குனினுங்க, தலை குனி. நாம் எல்லோருமே சாமானிய மனிதர்களாக தலை குனிந்து நிற்கணும். ஏன்னா சகோதரி நம்ம மண்ணில் தமிழ்நாட்டில் அது நடந்துருக்கு. பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த பொண்ணு. பாருங்க எவ்வளோ எவ்வளோ அசிங்கப்படுது. எஃப்ஐஆரை படிச்சுப்பாங்க. குற்றவாளி காலையில் போலீஸார் பிடியிலிருந்து தப்பிச்சு போகும்போது கீழே விழுந்தாங்க. என்ன வெங்காயங்க, என்ன வெங்காயங்க. ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு ஒரு அடி அடினா கை உடைய, ஒரு அடினா கால். இது பனிஷ்மெண்ட்டா? இது பனிஷ்மெண்ட்டா? ஒரு மாவு கட்டு போட்டு எடுத்து ஃபோட்டோ கொடுத்துட்டா அப்படியே மக்களுடைய கோபம் அப்படியே தணிஞ்சு, அப்பா அவனுக்கு வந்து பாருப்பா கை ஒரு கை உடஞ்சிட்டு மாவு கட்டி போட்டிருக்காங்க, கால் ஒரு கால் உடஞ்சிருச்சு மாவு கட்டு போட்டாங்க. என்ன எல்லாம் 1980 கலைஞர் கருணாநிதி ஐயா திரைக்கதை வசனம் எழுதிட்டு இருக்காங்களா? உண்மையான அரசா இருந்தா 10 நாள்ல சார்ஜ் ஷீட் போடும். 11வது நாள்ல ஸ்பெஷல் கோர்ட்டை கூப்பிட்டு 15வது நாள்ல தண்டனை கொடு. நான் சொல்றேன், இந்த டிராமால எங்களுக்கு வேண்டாம். மாவு கட்டு போட்டேன், கையை உடைச்சேன், கால் உடைச்சேன், இந்த டிராமால வேண்டாம் சார். 7 நாள்ல ட்ரையல் நடந்த கேஸ் இந்தியாவில் இருக்கு சார். 5 நாள்ல சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க சார். ஒரே நாள்ல ட்ரையல் முடிச்சிருக்காங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 10 நாள்ல ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டு ட்ரையல் நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். பண்ணீங்களா? பிரிசன் மினிஸ்டர் என்ன சொன்னார்? ரகுபதி
அண்ணாமலைக்கு பொய் சொல்வது மட்டும்தான் வேலையா? எனக்கு காலையாக தான் வேலை. அவங்க வீட்டில் நேர்ந்து விட்ருக்காங்க. எங்கள் அம்மா ரகுபதி வீட்டில் நேர்ந்து விட்ருக்குறாங்க. பொய் சொல்கிறது மட்டும்தான் காலையிலேருந்து இரவு வரை இதான் எனக்கு வேலை. ஏயா பிரசிடன்ட் துறையை கையில் வச்சிருக்கிற, ஒழுக்கமாக ஒரு வேலையை செஞ்சுருக்கியா? அதுவரை தெரியாமல் நான் ஒழுக்கமாக செஞ்சுருக்கீங்களா? எங்கள் வேலை நாயை போல தப்பு பண்ணால் கொண்டு வந்து மக்கள்கிட்ட வைக்கிறதா எங்கள் வேலை. பதில் சொல்கிறது உங்கள் வேலை. ஆளுங்கட்சிக்கார விக்டிம் ஷேமிங், எஃப்ஐஆர் காப்பி ரிலீஸ், இதெல்லாம் நம்ம முறை சொல்லல. வேலையெல்லாம் எழுதுனீங்களா அவன் பேர் பத்திரிக்கையில்? சும்மா அதே அச்சில் போய் பத்திரிக்கை போய் அதே ஞானசேகரன் பேர் அடிச்சுட்டு அதே வெளியே வந்துருச்சுங்களா? சிட்டி ரோபோட் மாதிரி ஏதோ ஒன்று அறிவாளி உட்காந்துருக்காங்களா இதில்? அதனால் இது கம்பீரமாக எடுத்துக்கணுங்க. ரொம்ப தப்பு பண்ணுறேங்க. நாம் ஒன்றும் அடுத்து அதை விட கொடூரமாக இருக்கிறனால முன்னாடி நடக்கிறத மறந்தாச்சு. இதை விட அது கொடூரமாக இருந்துச்சுங்க, அதனால் இதை மறந்தாச்சு. அதனால தான் வேறு வழி இல்லாமல் எங்களை நாங்களே வருத்தி கொண்டு முருகபெருமான்கிட்ட போய் முறையிறோம். வேற என்னங்க வழி? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.